தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். ஆச்சார விஷயங்கள், ஆதர்ஷ நிலையும் நடைமுறை சாத்தியமும். முதற் பகுதி. சமூகத்தில் சகல வர்க்கத்தினருக்கும் ஐடியல் தர்மங்களை வைத்தால் ஒருவரும் அதை பின்பற்றாத நிலைதான் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு நம் சாஸ்திரம் ரூல்களை வித்தியாசப்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதை கண்கூடாக மற்ற மதங்களின் விஷயத்தில் பார்க்கிறோம். யுத்தம் க்ஷத்ரிய தர்மம் என்றும் அஹிம்சை பிராமண தர்மம் என்றும் வைத்த நம் மதஸ்தரை விட ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தையும் காட்டு என்று எல்லாருக்கும் பொதுவாக வைத்தவரின் மதத்தை சேர்ந்தவர்கள்தான் ஜாஸ்தி யுத்தம் செய்து தேசம் தேசமாக கண்டம் கண்டமாக தங்கள் ஆதிக்கத்தை பரப்பி அணுகுண்டு வரையில் கொண்டு போய் விட்டிருக்கிறார்கள். கிரைஸ்ட் புத்தர் மாதிரி பிரேமையை அஹிம்சையை நம் மூல புருஷர்கள் எங்கே சொன்னார்கள் என்று நாமே சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், சரித்திர உண்மை, நாம் தான் பரம சாத்விகர்களாக சாந்தர்களாக எல்லா மதஸ்தரையும் அரவணைத்து கொண்டு போகிறவர்களாக இருந்திருக்கிறோம் என்பது. இப்போதும் அந்த அணுகுண்டுக்காரர்களையே நாம் அஹிம்சா மார்க்கத்தால் தான் வெளியேற்றி சுதந்திரம் பெற்றதாகவும் பெருமை அடித்துக் கொள்கிறோம். ஐடியலை எல்லோருக்கும் ரூலாக வைக்காமல் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் வைப்பதாலேயே அதை அவர்கள் தனி பெருமிதத்தோடு கவனத்தோடு ரட்சிக்கிறார்கள். இப்படி சிலர் இருப்பதை பார்த்து இந்த உத்தம உதாரணத்தாலேயே அந்த ஐடியலை தங்களுக்கு ரூலாக கொள்ளாதவர்களும் கூட ஓரளவுக்கு அதை தாமாகவே எடுத்துக்கொண்டு பின்பற்றி சமூகம் முழுவதிலுமே அதன் ஸ்பிரிட் பிரகாசிக்கும்படி பண்ணுகிறார்கள். இதனால்தான் மற்ற மத சமூகங்களை விட நம் சமூகமே ஆதியிலிருந்து தர்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாய் இருந்து வந்திருக்கிறது. திருஷ்டாந்தமாக ஐடியல் அஹிம்சையை சகலருக்கும் வைத்த புத்தரின் மதத்தில்தான் இன்றைக்கு இந்துக்களை விட ஜாஸ்தி நான் வெஜிடேரியன்கள் இருக்கிறார்கள். ஹிந்து மதத்தில் பிராமணனை தவிர மற்றவர்களுக்கு மாம்ச போஜனம் கூடாது என்று ரூலே இல்லாமல் இருந்தாலும் இங்கேதான் ஜாஸ்தி வெஜிடேரியன்கள் என்பதாக இருக்கிறது. பௌத்த மதஸ்தர்களிலோ இன்று பிக்ஷுக்கள் உள்பட எல்லோருமே மாம்சம் சாப்பிடுபவர்களாக இருப்பதை அந்நிய தேசங்களில் பார்க்கிறோம். பலவிதமான தொழில்களில் ஈடுபட்டுள்ள எல்லாருக்கும் ஏகப்பட்ட ஆச்சாரங்களை கொடுத்து கஷ்டப்படுத்தக்கூடாது என்ற தாட்சிண்யத்தினாலேயே ஜாதி ஆச்சாரங்கள் என்று வித்தியாசமாக பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் என்று ஆரம்பித்தேன். அது திருக்குறளில் கொண்டு விட்டுவிட்டது. நல்ல விஷயம்தான். திருவள்ளுவர் பரம வைதிகர் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழவு முதலான தொழிலை செய்கிறவனிடம் இத்தனை கவளத்துக்கு மேல் சாப்பிடாதே, அதுவும் இத்தனை நேரத்துக்கு முந்தியும் சாப்பிடாதே, இன்ன நேரத்துக்கு பிந்தியும் சாப்பிடாதே, ஏகாதசியில் காய காய கிட, 3 வேளையும் குழி என்றெல்லாம் பிராமண ஆச்சாரத்தை சொன்னால் அவன் எத்தனை கஷ்டப்படுவான். இப்படி நல்லெண்ணத்தின் பேரில் சொன்னதையே பிராமணனுக்கு மாத்திரம் நிறைய ஆச்சாரம் என்றால் அவன் மட்டும்தான் புண்ணியலோகம் போகும்படியாக பக்ஷபாதம் பண்ணியிருப்பதாகவே அர்த்தம் என்கிறார்கள். அஹிம்சையானது சித்த சுத்திக்கு ரொம்பவும் உபகாரம் பண்ணுகிறது என்கிறீர்கள். ஆனால் பிராமணனுக்கு மட்டும் அஹிம்சை விதி கட்டாயமானது, மற்றவர்களுக்கு இல்லை என்கிறீர்கள். அப்படியானால் பிராமணன் மாத்திரம் சித்த சுத்தி பெற்றால் போதும் என்று பக்ஷபாதம் பண்ணினதாகத்தானே ஆகிறது. எருவுக்கு தகுந்த பயிர், உணவுக்கு தகுந்த உயிர் என்று சொல்லிவிட்டு பிராமணனுக்கு மட்டும் அஹிம்சா மரக்கரி போஜனம், மற்றவர்களுக்கு மாம்சம் பரவாயில்லை என்றால் இது டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் வேறென்ன என்று கேட்கலாம். அஹிம்சா போஜனத்தால் சத்துவ குண அபிவிருத்தி ஏற்படுவதை கொண்டு அதை சித்த சுத்திக்காக பொதுவில் விதித்திருக்கிறது. ஆனால் பகவானின் லீலையில் இந்த லோகத்திலேயே தர்ம ரக்ஷணார்த்தம் ராஜச தாமச காரியங்கள் கூட நடக்க வேண்டியிருக்கிறது.
தப்பு செய்கிறவனை தண்டிக்க வேண்டியிருக்கிறது. தர்மத்துக்காக யுத்தம் பண்ணி கொன்று குவிக்கவும் வேண்டும் என்றுதானே பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினார். இது ராஜச குணம்தான். உழுவது, கொத்துவது, வெட்டுவது முதலான காரியங்களை சமூக க்ஷேமத்துக்காக பண்ண வேண்டியிருக்கிறது. இப்படி கடுமையாக உழைப்பவர்கள் அடித்து போட்டாற்போல் தூங்க வேண்டும். இது தாமசம்தான். ஆனாலும் லோக க்ஷேமார்த்தமாக ஏற்பட்ட இந்த காரியங்களை செய்யும்படி பிறப்பினாலேயே ஈஸ்வராஜ்ஞை பெற்றிருப்பவர்கள் இந்த ராஜச தாமசங்களை மேற்கொள்வதால் அது அவர்களுக்கு தோஷமாகாது. சமூகத்துக்காக செய்வதால் அந்த தியாகத்தினாலேயே செய்கிற காரியம் புண்ணியமாகிறது. இவர்கள் ராஜச தாமச குணத்துக்கு அனுகூலமான அசைவ போஜனம், பழையது மாதிரி ஆச்சார விரோதமான சாப்பாட்டு தினுசு முதலியவற்றை சாப்பிடுவதில் உள்ள தோஷம் கூட அவர்களால் சமூகத்துக்கு ஏற்படுகிற உபகார புண்ணியத்தில் அடிபட்டு போய்விடும். எருவுக்கு தகுந்த பயிர், உயிரும் பயிர் மாதிரிதான். அதனால் ஆகார விஷயத்தில் ரொம்ப கவனம் வேண்டும். உயிர் என்றால் ஷரீரம் மூச்சு விடுவது மட்டும் இல்லை. மனுஷனுக்கு மனசில் உயர்வு இல்லாவிட்டால் அவன் உயிர் இருந்தும் பிணம்தான். மனசில் உயர்வுதான் ஜீவனுக்கு உயிர் நாடி என்பதெல்லாம் சரிதான். ஆனால் மனசின் உயர்வை ஷரீரத்தில் செலுத்தி சமூகத்துக்கான பலதரப்பட்ட காரியங்களையும் பண்ண வேண்டியிருக்கிறதே. ஒருத்தன் தர்ம ரக்ஷணத்துக்காக கத்தியை பிடித்து கொண்டு சண்டை போட வேண்டியிருக்கிறது. தர்ம ரக்ஷணை என்பது மனசின் உயர்த்தி. அதுவே இவனுடைய காரியத்தில் வருகிற போது யுத்தம் என்று ஹிம்சை மாதிரி ஆக வேண்டியிருக்கிறது. ஆனால் இவன் ஜன சமூகம் தர்மத்தில் அழிவடையாமல் காப்பாற்றுகிற உயர்ந்த நோக்கம் கொண்டவன். க்ஷதாத் கில திராயத்தே. ஜன சமூகம் துஷ்டர்களால் அழியாமல் காப்பாற்றுகிறான் அல்லவா? அதனாலேயே க்ஷத்ரியன் என்று இவனுக்கு பெயர். குறிப்பு: காளிதாசரின் ரகுவம்சம் 2.53. இந்த உயர்ந்த நோக்கம் இவனுக்கு இருப்பதால் இவனுக்கு யுத்தத்தில் உற்சாகமும் நல்ல ஷரீர கட்டும் ஏற்படுவதற்காக மது மாம்சாதிகளை ஓரளவு சாப்பிட்டு விட்டு போகட்டும். அது அவன் சூழ்நிலையில் அவனுக்குரிய தொழிலால் அவன் பெறுகிற ஆத்ம வளர்ச்சியை கெடுக்காது என்று இப்படி சாஸ்திரம் வைத்திருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட க்ஷத்ரியர்களிலும் ராஜ ரிஷிகள் என்று கொண்டாடும்படியாக அஹிம்சா, தர்மம் முதலான எல்லாவற்றிலும் சிரேஷ்டர்களாக பலர் இருந்திருக்கிறார்கள். அஹிம்சை என்ற உடனேயே நினைவுக்கு வருகிற புத்தர், மகாவீரர் 2 பேருமே க்ஷத்ரியர்கள் தானே. புராண இதிகாசங்களை பார்க்கும் போது அநேக ராஜாக்கள் விருத்தாபியத்தின் போது ராஜ்யத்தை புத்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு காட்டுக்கு போய் தபஸ் பண்ணினார்கள் என்று தெரிகிறது. அப்போது இவர்கள் சாக்க போஜனம்தான் பண்ணியிருக்க வேண்டும். ஐடியல் ஒன்று எல்லாருக்கும் விதியாயில்லாமல் ஒரு பிரிவுக்கு மட்டும் ரூலாக இருந்ததால் தானாகவே மற்றவர்களும் அதில் பற்றுதல் ஏற்பட்டு அவர்களும் அதை எடுத்துக்கொண்டு அந்த ஐடியல் ரூல் மற்றவர்களிடமும் பிரகாசித்ததுதான் இதற்கு காரணம்.